வணக்கம் நேயர்களே. அசுர வேகத்தில் மோட்டார் சைக்கிளை செலுத்தி தன்னுடைய உயிரை 20 வயதில் போக்காட்டியிருக்கின்றான் இளைஞன். என்ன காரணம்? அது மட்டுமில்லாமல் இலங்கையினுடைய முக்கியமான ஒரு இடத்தில் 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இதற்காக பார்ப்போம் விரிவாக இந்த காணொளியில். இலங்கையில் வடக்கு மாகாணத்தில் கிளிநொச்சி ராமநாதபுரம் வட்டுக்கச்சி பகுதியில் நேற்றைய தினம் ஒரு இளைஞன் மிக வேகத்தில் மோட்டார் சைக்கிளை செலுத்தி வந்திருக்கின்றான். அவனால் கட்டுப்படுத்த முடியாத வேகத்தில் அவன் நிறுத்த வேண்டும் என்று நினைத்த பொழுது மோட்டார் சைக்கிளை நிறுத்த முடியவில்லை. மோட்டார் சைக்கிளோடு விழுந்த அந்த இளைஞன், 20 வயது இளைஞன் உயிரை மாய்த்திருக்கிறான். இந்த சம்பவம் ராமநாதபுரம் வட்டக்கச்சி பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. கிளிநொச்சி மாவட்டத்தில் குறித்த பிரதேசத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்வை அங்கு பார்த்தவர்கள் நிலை குலைந்து போனார்கள். நேரில் பார்த்தவர்கள் அதேபோல உடனடியாக அங்கிருந்தவர்களால் போலீசாருடைய உதவியுடன் குறித்த இளைஞனுடைய உடலம் கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. ராமநாதபுரம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அவன் ஓடி வந்த மோட்டார் சைக்கிளுடைய நிலை பற்றி எதுவும் சொல்லப்படவில்லை. நான் நினைக்கின்ற மிகுந்த சேதங்களுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கும், உள்ளாகி இருக்கும் என்று நினைக்கின்றோம். இதே போல சிறையில் இருக்கக்கூடிய பிரபல போதைப் பொருள் கடத்தல்காரர் விற்பனையாளர் சஜி என்பவர் வெலிக்கடை சிறையில் அவர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார். அவருடன் இணைந்த கூட்டாளிகள் 2 பேர் வெளியே இருக்கின்றார்கள். அவர்களும் அவருடைய தொழிலை செய்து வந்திருக்கின்றார்கள். அவருடைய வழிகாட்டலில் அல்லது அவர் ஏற்கனவே செய்து வந்த தொழிலை இவர் உள்ளே இருக்கின்ற பொழுது செய்து வந்திருக்கின்றார்கள். இதன் அடிப்படையில் இலங்கையினுடைய வெள்ளம்பிட்டிய பிரதேசத்தில் மகாபுத்தகம் என்ற பகுதியில் போலீசார் திடீரென்று சுற்றி வளைத்து தேடுதலை மேற்கொண்ட பொழுது குறித்த 2 இளைஞர்களும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் வசம் ஹெரோயின் போதைப் பொருட்கள், ஐஸ் போதைப் பொருட்கள், 40,000 ரூபாய்க்கு மேற்பட்ட பணம் என்பன மீட்கப்பட்டிருக்கின்றன. உடனடியாக இவர்களையும் போலீஸ் விசாரணைக்கு அழைத்துச் சென்ற போலீசார் இவர்களை விசாரணைகளை தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு உட்படுத்த இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த சம்பவம் இலங்கையின் வெள்ளம்பிட்டிய மகா புத்தகம பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த 2 சம்பவங்களும் இலங்கையில் இடம்பெற்ற மாறுபாடான விடயங்களாக இருந்தாலும் அனைவரையும் குழப்பத்தில் ஏற்படுத்திய விடயங்கள். ஏனென்றால் யுக்திய நடவடிக்கைக்கு பிறகு தென்னிலங்கையில் போதைப் பொருள் என்பது மிகவும் கட்டுப்படுத்தி விட்டதாகவும் இப்பொழுது பெரும்பாலும் அவை இல்லை என்ற கோணத்திலும் போலீசார் இருக்கையில் அவர்களுடைய கட்டுப்படுத்தலையும் மீறி தொடர்ந்தும் இது போன்ற போதைப் பொருள் கடத்தல்கள், பாவனைகள் தென்னிலங்கையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் சிறையில் உள்ள பிரபல போதைப் பொருள் கடத்தல்காரர்கள், விற்பனையாளர்கள், முகவர்களாக செயற்பட்டவர்கள் வெளியில் சில பேரை வைத்து அந்த தொழிலை மேம்படுத்தி இப்பொழுதும் செய்து வருவதாக கிடைக்கப்படுகின்ற தகவல்களை அடுத்துதான் மகாபுத்தகம பகுதி சுற்றி வளைக்கப்பட்டது வெள்ளம்பிட்டிய போலீசாரினால். அதன் அடிப்படையில் தான் அந்த பகுதியில் குறித்த சஜி என்ற பிரபல போதைப் பொருள் கடத்தல்காரரின் உதவியாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருளுடன் 40,000க்கு மேற்பட்ட பணமும் அவர்களிடம் மீட்கப்பட்டிருக்கிறது. இலங்கையினுடைய கிளிநொச்சி மாவட்டத்திலும் வேகமாக சென்ற மோட்டார் சைக்கிளில் பயணித்த 20 வயது இளைஞன் உயிரிழந்திருக்கின்றான் என்ற சம்பவங்களோடு நாங்கள் இந்த காணொளியை பார்த்திருப்போம். தொடர்ந்து செய்திகளுக்காக டியூப் தமிழுடன் இணைந்திருங்கள். வணக்கம் உறவுகளே.